இன்னைக்குரிய டிவோஷன் உங்கள் பிதா மத்தேயு 6:6. ஏசப்பா பிரேயரை பத்தி அவங்களுக்கு போதிக்கிறப்ப, ஜெபம் செய்வதற்கு முன்பாக நம்ம யாரிடம் ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறத மனதுல தீர்மானமா கொண்டவர்களா ஜெபிக்கணும்னு சொல்றாரு. நம்ம பல வசனங்கள்ல பார்த்தா உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் தான் சொல்லியிருக்காரு. நம்முடைய அப்பாவிடத்துல பேசுகிறோம் அப்படிங்கிறத எப்பயுமே நினைச்சிட்டு ஜெபிக்க சொல்றாரு. அப்பாட்ட போய் மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, மேன்மை தங்கிய அப்படிங்கிற அடைமொழிகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சிலரை போல ஜெபத்துல சில பேருக்கு வார்த்தைகள் சரளமா சொல்ல வராது. அதனாலேயே யாராவது இருக்கிறப்ப ஜெபிக்க உங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும். ஆனா ஒரு அப்பா தான் மழலை மொழியில பேசுற குழந்தைய பேச்ச கேட்க ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சிறு குழந்தைகள் தகப்பன்ட்ட கேட்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தகப்பன்மார்கள் வாங்கி தராம இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பாஷை வருதோ, என்ன வார்த்தை வருதோ தயக்கம் இல்லாம நம்ம அப்பா பிதாட்ட ஜெபிக்கலாம். 1953ல காங்கோ நாட்டுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல லேபர் பெயின் ஏற்பட்டு ஒரு தாய் அங்க அட்மிட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல. 2 வயசு குழந்தை இருந்திருக்கு. தன்னுடைய பிரசவத்துல அந்த தாய் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய 2வது பிறந்த குழந்தை குறை மாதத்துல பிறந்துருது. அந்த குழந்தைய காப்பாற்ற ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு வசதியும் இல்ல. காங்கோ ஜென்ரலாவே ஒரு ஹாட்டான ஒரு நாடு. ஆனா நைட்ல பயங்கர கடுமையான குளிர் அங்க இருக்கும். அந்த குளிர்ல எப்படி குழந்தைய காப்பாற்றுவதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்த ஒரே ஒரு ரப்பர் சுடு தண்ணீர் பாட்டிலும் அங்க ரிப்பேர் ஆயிருது, யூஸ் பண்ண இல்ல. நைட்டு மருத்துவமனைக்குள்ள நெருப்பு மூட்டி அந்த குழந்தைய அந்த நெருப்புக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்த ஹெலனுங்கிற ஒரு மருத்துவ மிஷினரி அவங்க நடத்தி வந்த ஒரு அனாதை சிறுவர் இல்லத்துக்கு டியூட்டி முடிச்சு காலையில போறாங்க. அங்க இருந்த குட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்படியாவது ஒரு சுடு தண்ணி பாட்டில் வேணும் இன்னைக்கு மதியானத்துக்குள்ளன்னு நீங்க எல்லாம் ஜெபிக்க சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு 8 வயதுல இருந்த ரூத் அப்படிங்கிற ஒரு பாப்பா ஜெபிக்கிறாங்க. அப்பா மதியானத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு சுடுதண்ணி பாட்டில் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த ரூத்துக்கு ஒரு குட்டி 2 வயசு தங்கச்சி இருக்கா. அவளுக்காகவும் ஒரு பொம்மை வேணும்னு ஜெபிக்கிறா. ஆஃப்டர்நூன் ஆறப்ப ஒரு பார்சல் ஹெலனுக்கு வருது. அதுல குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு, நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பாக்ஸோட அடியில பார்த்தா ஒரு சுடுதண்ணி பாட்டிலும் ஒரு பொம்மையும் இருந்திருக்கு. இங்கிலாந்துல இருக்கிற ஒரு சர்ச்ல சண்டே ஸ்கூல் பிள்ளைகளால காசு சேர்க்கப்பட்டு காணிக்கையில இதெல்லாம் வாங்கி இங்கிலாந்துல இருந்து இந்த காங்கோல இருக்க இந்த விடுதிக்கு 5 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க பார்சல் அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுல இந்த சுடுதண்ணி பாட்டில் இருந்திருக்கு. அப்ப நம்ம ஏசப்பா நமக்கு வரப்போற தேவைய முன்னாடியே அறிந்தவரா அனுப்பக்கூடிய வல்லமை உள்ளவரு. நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமேன்.